அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் சொல் வளம். இந்த உரைநடை நூலின் ஆசிரியர் யாருன்னா தேவநேய பாவாணர். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம், அப்புறம் டிஎன்டெட், டிஆர்பி, நிறைய எக்ஸாம் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், தமிழ் தேர்வுக்கு இது படிக்கலாம். அதனால் இந்த பாடங்கள் நம்ம கொஞ்சம் படித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதாவது உள்ளால் போய் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். படித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுக்க முடியும். ஏதோ ஓரளவு நம்ம அப்படி படிச்சுட்டு போனோன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரியான விடை அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் கேளுங்க, நம்ம தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் இயற்கை வளம் எவ்வளோ அழகாக நிறைய காணப்படுகிறதோ, அதே மாதிரி தமிழில் சொற்கள் என்ன செய்கிறது, வளம் மிகுந்து அதிகமாக காணப்படுகிறது. மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படின்னா, தமிழில் சிறப்பாக சொல்லப்படும் சொற்கள் மட்டுமின்றி, அதாவது தெலுங்கு, கன்னடம், அங்கேயும் என்ன செய்கிறாங்க, சிறப்பான சொற்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த சொற்கள் நம்ம தமிழிலும் இருக்கிறது அப்படின்ட்டு யார் சொல்கிறான்னா, கால்டுவெல். அவர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் பற்றி சொல்கிறார். யார்? இந்த கால்டுவெல். இதில் நமக்கு என்னென்னா, தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லும்போது அடிவகை, அப்புறம் என்னென்னா தோல் வகை, அதுக்கப்புறம் கிளை வகை, அடுத்தது தொலி, பழத்தோல், காய்கனி வகைகள், அதுக்கப்புறம் அழுகி போகக்கூடிய வகைகள், இவற்றில் எல்லாம் அதாவது நிறைய சொற்கள் இடம்பெறுகின்றன. இப்போ ஆங்கிலத்தில் எப்படின்னா, இலையை லீஃப் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நம்ம தமிழில் அப்படி இல்லை. இலை, சருகு, அப்புறம் என்ன தோகை, இந்த மாதிரி 4 வார்த்தை. அது நமக்கு தமிழ் இலையிலே நிறைய வார்த்தை வருது. அது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பூ, ஒரு பூ விரியும் போது அதனுடைய இதழ் எப்படியெல்லாம் விரியுது, அதுக்கு என்னென்ன பெயர் அப்படிங்கிற பெயர் நம்ம தமிழில் நிறைய காணப்படுகின்றன. அதுக்கப்புறம் இப்போ தோல் அழுகி போயிட்டுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அழுகின பிறகு எப்படி இருக்கும், அந்த நாற்றத்துக்கு என்ன பெயர், சொற்கள், இப்படி நிறைய ஒரு தமிழ் வளம் சொல் மிக்கது நம்ம எதுலன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக காணப்படுகின்றன. ஒரு வார்த்தைக்கு நிறைய சொற்கள் என்ன செய்கிறது, இடம்பெறுகின்றன. பொருளும் என்ன செய்கிறது, இருக்கின்றன. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதிலே பேரை பாருங்க, தலைப்பு தமிழ் சொல் வளம். இது தேவநேய பாவாணர் என்ன செய்திருக்காருன்னா, அழகாக உள்ளே போய் அதை ஆராய்ந்து அது நமக்கு என்ன செய்திருக்காரு, பாடமாக தந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாராட்டு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நாமெல்லாம் இப்படியெல்லாம் யோசிப்போமா? அவர் எவ்வளோ அழகாக இருந்து உரைநடை என்ன செய்திருக்காரு, யோசித்து நமக்கு பாடம் ஒரு நூல் வடிவமாக என்ன செய்திருக்காங்க, தந்திருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரு சிறந்த ஒரு பாராட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் எந்த இடத்துல உள்ளவர்னு பாருங்கள். இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்க பாடமாக